ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டெக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி போகணும் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு. நம்ம டேம் கட்டி தான் தீரணும். தமிழ்நாடு என்ன வேணா பண்ணிட்டோம், எங்க வேணா கடிதம் எழுதிட்டோம், என்ன செஞ்சா நம்ம டேம் கட்டுறது உறுதி. தமிழ்நாடு போராட்டத்தில் இறங்கினாலும் சரி, யார்கிட்ட வந்து முறையானாலும் சரி, நம்ம கட்டுறது உறுதிட்டு ரொம்ப சாலிடா அங்க இருக்க வந்து துணை முதலமைச்சர் பேசிக்காரு. அது மட்டும் இல்ல, வந்து விஜய் வந்து அன்ஃபிட் ஆஃப் பொலிட்டிஷியன், அதாவது அன்மெச்சூரான பொலிட்டிஷியன் சொல்லிட்டு ஓப்பனாவே பச்சையா சொல்லிட்டு ஒரு எல்லாரும் பரவலா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாடு பொலிட்டிஷியன் அப்படி சொல்லிடக்கூடாதுன்ட்டு ஒருத்தரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் வந்து இப்ப என்ன ஆக போகுது, அங்க வந்து மேகதாது டேம் நாங்க கட்டியே தீருவோன்றானே, கட்டினா என்ன ப்ராப்ளம் வரும், விவசாயம் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியமா அது உண்மை கிடையாது. டெக்ஸ்டைல்ஸ் காலி ஆயிடும். ஏன்னா வந்து தண்ணி இல்ல, பூமி வறண்டுடும். பூமி வறண்டா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். இந்தியாவோட எக்கனாமிக் growth அடி வாங்கிடும். இந்தியா திரும்ப பின்னோக்கி போக ஆரம்பிச்சிரும்ட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வந்து இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான் இருக்கு, அங்க காங்கிரஸ் ஆட்சியே இருக்கு. எதுக்கு விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்கள் லெட்டர் எழுதினாரு, ஏன் காங்கிரஸ் அவர்கள் லெட்டர் எழுதுலன்ட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன நடக்க போகுது, விஜய் சைடு இதை பத்தி எந்த ஒரு ரிப்ளைவும் காணுமே, என்னன்னு தெரியல. அது மட்டும் வந்து அங்க கன்னடாவில் வந்து மொத்த பேரும், கன்னடா வந்து மொத்த ஆளுங்கட்சியும் சரி, நீங்க என்ன கட்சியாலும் சரி, மொத்தவரும் சேர்ந்து டேம் கட்டுறோம், கட்டியே தீருவோம், முடிஞ்சதை பார்த்துப்போன்ட்டு எல்லாரும் ஒன்னா நம்ம பூமி பூஜை போட்டே தீருவோம். தமிழ்நாடு அவர்கள் என்ன நீங்க சொன்னாலும் சரி, நாங்க பூமி பூஜை போடுவோன்ட்டு சொன்னது வந்து ஒரு பெரிய பரவலா பார்க்கப்படுது. ஏன்னா வந்து மொத்த பேரும் யூனிஃபார்மா வந்து நாங்க கட்டியே தீருவோம் நாங்க நிக்கிறாங்க. இங்க எல்லாம் எதுக்குறாங்க எல்லா பொலிட்டிஷியனும், ஆனா தனித்தனியா எதுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா எதிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சீமான் அவர்களை பத்தி எதிர்த்து இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து எடுத்து எதிர்த்து இருக்காங்க, விசி அவர்களை பத்தி ஒரு பட்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிக்கு அவ்வளவு சொல்லி இதை எதிர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கு கடைசி நாள் வந்து டெல்லியில இருக்குது, வந்து டெல்லி அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், மோடி அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், நிறைய கலந்து பேசியிருக்காங்க, நிச்சயமா டேம் தரத்தை நிறுத்துவோம் அப்படின்ட்டு ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு ஏற்ற ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் அரசியல் வரதுக்கு முன்னால இருந்தே 1948ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுதான் இருக்கு. சுதந்திரம் வாங்கினது இந்த பிரச்சனை வந்து நான் கட்டுவோம் ஒரு மாதிரி நச்சரிச்ச மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நல்லா பரவலா பார்க்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அது தமிழ்நாட்டுல. ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இன்னமும் வேணும். இப்பதான் காங்கிரஸோட சுயநலம் என்னன்னு விஜய் அவர்களுக்கு புரியுது. ஏன்னா வந்து அங்கேயும் காங்கிரஸ் ஆச்சு, இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. இப்ப காங்கிரஸ் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, ஏன்னா இங்கே 2 அமைச்சர் வந்து எம்எல்ஏ வந்து அமைச்சர் ஆயிருக்காரு, அதிகாரத்துல பங்குன்னு தான் வச்சிருக்காங்க, அங்கேயும் ஆட்சியில இருக்கு. அப்ப என்ன பண்ணுது காங்கிரஸ், இப்பயாவது காங்கிரஸ் சுயநலம் என்னன்னு எல்லாருக்கும் புரியட்டும்ட்டு ஒருத்தரும் சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பாக வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. இது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். விவசாயிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, போராட்டத்துல இறங்க போறோம், நாங்க போராடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்துட்டு 31 நாங்க போராட்டத்துல இறங்கோன்ட்டு ஒருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சது நம்மளால பார்க்க முடியுது. நாங்க போராட்டம் சாதாரண போராட்டமா இருக்காது, ஒரு பெரிய போராட்டம், விவசாயிகள் போராட்டமா இருக்கும். அதாவது எங்களோட வாழ்வாதாரமே போகுது, இதனால நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்ட்டு ஒருத்தரும் கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் யூனிஃபார்மா எதிர்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா தனித்தனியா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அன்புமணி அவர்கள் என்ன பேசுறாங்க வந்து, ஏற்கனவே வந்து கர்நாடகா வந்து 4 டேம் இருக்கு, அந்த 4 டேம் வந்து 5வது டேமா கட்ட பாக்குறாங்க. ஏற்கனவே வந்து 115 CR இருக்கு, அதாவது தண்ணீர் அவசரம் 120 CR வந்து வைக்கிற மாதிரி ஒரு டேம் கட்டியிருக்காங்க. இன்னொரு டேம் கட்டுற வந்து 70 CR வந்து இருக்கு, 185 CR வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஆயிடும். ரொம்ப பெரிய ஒரு தண்ணி சோர்சஸ் வச்சிருக்க மாதிரி ஆயிடும். ஆனா தமிழ்நாடு ரொம்ப அதிகமா ஒரு எக்கனாமிக் சோர்சஸ் பார்க்கும். தமிழ்நாடு பார்க்காத ஒரு பஞ்சத்தை இனி இந்த கட்டிட்டானா பார்க்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் வந்து தள்ளுபடி பண்ணணும். என்ன சொல்ல வந்து அந்த கேஸ் முடிங்க, இனிமே கட்டத்துக்கு பேசவே கூடாது, கட்டவே கூடாது. இனி நம்ம கொடுக்குற ஒரு பதிலும் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்து கட்டவே கூடாது நம்ம சொல்றாங்க. இதை பத்தி என்ன அடுத்த கவர்மெண்ட் பண்ண போதுல ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். என்ன மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.